Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Part B, Commonwealth Literature, and we are discussing Patrick White's O's. O's, V-O-S-S. O's is the name of a character, okay, a German immigrant explorer. அவரை பத்தியதான ஒரு கதை. It is based on a real German explorer who wanted to explore the interior Australia. அப்போ இந்த எனர்ஜி அந்த அவங்க வந்து என்ன பண்றாங்க பிசிக்கலா from the outward, from the city, from the colonies, he is trying to penetrate into the forest, and there he tries to understand the aboriginals, but the aboriginal lifestyle is completely different from the colonial lifestyle or the lifestyle of people living in the city. நம்ம இங்க கொஞ்சம் நம்மளாம் நேச்சர் லவர்ஸா இருந்தாலும் கூட அந்த இயற்கையோடு வாழக்கூடிய ஆதிவாசி பழங்குடியினர்கள் அந்த இயற்கையை நேசிப்பதை போல நம்ம நேசிப்பது இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டரை பத்தியதான ஒரு நாவல் அதுதான் ஓஸ். Now coming to Patrick White. Who is Patrick White அப்படிங்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இவர் நோபல் லாரேட் கூட. Now coming to Patrick White lived between 1912 to 1990. And where was he born? He was born in London on May 28, 1912. And then he moved to Australia. லண்டன்ல பிறந்தாலும் என்னுடைய parents வந்து they were Australians. Okay, so he was born in London, then he moved to Australia. Okay, அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆனாங்க. And he was from a wealthy pastoral family. ஒரு நல்ல ரிச் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். But as a child he was again moved to England. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார் for his education. He attended Cheltenham College and later studied French and German literature at King's College, Cambridge. Okay, இப்போ பாத்தீங்கன்னா இவர் இங்கிலாந்துல இருக்கிறாரு, அதே நேரத்துல ஆஸ்திரேலியாலையும் இருந்தார். அப்போ he is having rich exposure. இவருக்கு யூரோப்பியன் கல்ச்சருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே நேரத்துல ஆஸ்திரேலியன் கல்ச்சரும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா ரெண்டு இடத்துல இருந்தாரு. அப்ப ரெண்டு கல்ச்சரை பத்தியும் அவருக்கு நல்ல நாலேஜ் இருந்ததுனால அவருடைய வேர்ல்ட் வியூ, வேர்ல்டை பத்தி அவர் வைத்திருந்த அந்த ஒரு மென்டல் பிக்சர் அப்படிங்கிறது it was shaped by these two experiences and that is reflected in his writing. சரி, அவ்வளவுதானா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சார், இவரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரா ராயல் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறார். எப்போ ஒர்க் பண்ணார் அப்படின்னா டியூரிங் வேர்ல்ட் வார் 2. அப்ப இந்த வேர்ல்ட் வார் 2 டைம்ல அவர் வந்து கண்ணால பார்த்த அழிவுகளை நிறைய மக்கள் வந்து கண்ணால பாக்குறாரு, சாகுறதெல்லாம் பாக்குறாரு. அப்போ when everybody was suffering in the world, this man started introspecting. இப்போ இவர் பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஜேர்னி நிறைய பண்ணிட்டார், நிறைய அவுட்வர்ட் ஜேர்னி, நிறைய ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு, இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டிராவல் பண்ணிட்டார். தட் இஸ் கால்டு எக்ஸ்டீரியர் ஜேர்னி. எக்ஸ்டீரியர் ஜேர்னி, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் நான் பாய்வேன் அப்படின்னு ஒரு படத்துல நடிகர் சொல்ற மாதிரி இவரு பிசிக்கலா நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டாரு. ஆனா மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணாரு அப்படின்னா he started adopting introspection. இன்ட்ராஸ்பெக்ஷன்னா சுய ஆய்வு மேற்கொள்ள ஆரம்பித்தார். அண்ட் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அப்படியே தத்துவ ரீதியாகவும் அணுக ஆரம்பித்தார். That is why his approach is called introspective approach and philosophical approach. இந்த ரெண்டு அப்ரோச்சும் அவர்கிட்ட இருந்தது. சரி, இவர் எப்படி சார் ரைட்டர் ஆனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் இஸ் ஹாப்பி வேலி. Happy Valley kick-started his literary career and this work was published in 1939. However, இவர் எந்த நாவலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நிறைய நாவல் எழுதியிருந்தாலும் ஓஸ் அப்படிங்கிற நாவலுக்கு இவர் ரொம்ப ஃபேமஸ். This novel brought him name and fame. அவருக்கு பேரையும் புகழையும் வாங்கி தந்த நாவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2-3 நாவல்.
இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா பிஜி லெவல்ல, எம்ஃபில் லெவல்ல, முன்னாடி எம்ஃபில் இருந்தது. அப்ப பிஜி லெவல்ல நிறைய பேர் இப்போ பிஹெச்டிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓஸ்ல, விச் வாஸ் பப்ளிஷ் இன் 1957. அண்ட் தென் இன்னொரு ஃபேமஸான நாவல் இருக்கு. நான் அடிக்கடி நிறைய சிலபஸ், நிறைய யூனிவர்சிட்டி சிலபஸ்ல பார்த்துருக்கேன். த விவிசெக்டா அப்படிங்கிற ஒரு நாவல், விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1970. அதுக்கப்புறம் த ஐ ஆஃப் த ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு ஒர்க், விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1973. சரி, இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் இந்த இதில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க இந்த கோர்ஸ் ஆஃப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா, த இன்ஃபர்மேஷன் அபவுட் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் த நாவல் ஓஸ், விஓஎஸ்எஸ் அப்படிங்கிற நாவலுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, இட் வாஸ் பேஸ்ட் ஆன் த லைஃப் ஆஃப் அ ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர் பை நேம் லுட்விக் லேக்ஹார்ட். லுட்விக் லேக்ஹார்ட். இந்த லேஹார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாவல். இப்ப இவர் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரரா இருந்தார். அந்த எக்ஸ்ப்ளோரருடைய வாழ்க்கை குறிப்புகளை இவர் சேகரிச்சுட்டு அந்த எக்ஸ்ப்ளோரருடைய நேமுக்கு பதிலா ஓஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அந்த கேரக்டருடைய லைஃப்ல இருந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எடுத்துட்டு மீதி இவர் என்ன பண்ணாரு, இன்வென்டட் டீடைல்ஸ் அண்ட் brought out a beautiful fiction. And because of this was Patrick White received Miles Franklin Award. Miles Franklin Award, not one time, he received Miles Franklin Award multiple times, not only for this work, for other works also. இது இல்லாம ரொம்ப பெரிய ஆனர் இவருக்கு கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா 1973 ஆண்டு he was awarded Nobel Prize in Literature. And because of clinching Nobel Prize, he became the first Australian and the only Australian to receive this honor. ஏன் ஆஸ்திரேலியன் அந்த டைம்ல, இப்ப இருக்கலாம், ஏன் 1973 he was the first. அது வரைக்கும் ஆஸ்திரேலியால இருந்து யாருமே நோபல் பிரைஸ்க்கு வாங்கல, இவர் வாங்கினார். சரி, அப்ப அந்த நோபல் பிரைஸ் ஃபவுண்டேஷன், த ஸ்வீடிஷ் அகாடமி, இவருடைய ஒர்க்கை பத்தி நார்மலா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. எதுக்காக இந்த ரைட்டருக்கு அவார்டு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க தெளிவா சொன்னாங்க, பிகாஸ் ஆஃப் த எபிக் அண்ட் சைக்கலாஜிக்கல் நரேட்டிவ் ஆர்ட் which was there in Patrick White. It was an epic and psychological narrative art. அது ஒரு எபிக் கிராண்டர்ல ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நரேஷன் கொண்டு போனதுனால அவருக்கு இந்த அவார்ட் வழங்கப்பட்டது. அப்ப இந்த நாவல்ல ரொம்ப முக்கியமா என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, the characters will be very very complex characters. ரொம்ப சிம்பிளான கேரக்டரா இது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான கேரக்டரா இருக்கும். அந்த கேரக்டருடைய பிஹேவியர், அந்த கேரக்டருடைய மூவ், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். Is the information clear, teachers? அது இல்லாம you will find that the characters in the novel are ambitious. அவங்களுடைய அம்பிஷன் வந்து பிசிக்கல் அம்பிஷனா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் அம்பிஷனா இருக்கலாம், அது ரெண்டும் கலந்த அம்பிஷனாவும் இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திஸ் நாவல் ஃப்ரம் ரியலிசம் ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் மாடர்னிசம். தொடங்கும் போது அப்படியே சிம்பிள் நரேஷனா தொடங்கி போக போக பாத்தீங்கன்னா மெட்டபிசிக்கல் ஐடியாஸை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. மெட்டபிசிக்கல்னா அபவ் கான்கிரீட் ரியாலிட்டி, அபவுட் த சோல், அபவுட் த இன்னர் ஜேர்னி, அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது இட் பிகம்ஸ் அ மாடர்னிஸ்ட் நாவல். ஏன் மாடர்னிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாடர்னிஸ்ட் தீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. வாட் இஸ் த மாடர்னிஸ்ட் தீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த கான்செப்ட் ஆஃப் ஏலியனேஷன், the concept of spiritual longing, the concept of existential crisis, இது எல்லாமே thematically it was analyzed in this novel. அது மட்டும் இல்லாம மாடர்னிசத்துக்கு உரிய ஒரு நரேட்டிவ் ஸ்டைல் இருக்கு. What is the narrative style that defines modernism? சொல்லுங்க பார்க்கலாம். What is the first modernist novel, the most famous modernist novel? அதை சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஆன்சர் சொல்லிடுவீங்க. அவர் வந்து ஒரு ஐரிஷ் ரைட்டர். ஏன் first name of the writer begins with, the first alphabet of the first name begins with J, and the second name
The first alphabet begins again with J. James Joyce. அவ்வளவுதான், ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஜேம்ஸ் ஜாய்ஸ் யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற நரேட்டிவ் டெக்னிக்கை இவர் இந்த நாவல்ல பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, நார்மலி ஸ்டோரி இஸ் ஸ்டேட்டட் ஃப்ரம் ஒன் கேரக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஆனா இங்க அப்படி இல்லை. there are multiple perspective. நம்ம ஓஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டோரி போகும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல போகும். அப்புறம் அந்த அபாரிஜினல்ஸ் 2 பேர் ஸ்லேவன்ஸா இவர் கூட டிராவல் பண்ணுவாங்க. அவருடைய இறப்பிற்கு அப்புறம், ஓசனுடைய இறப்பிற்கு அப்புறம் அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்ப there are multiple perspectives. Is the information clear, teachers? இது வரைக்கும் புரிஞ்சுதா? Now moving to the sexual orientation of Patrick White. இவருடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஹெட்ரோசெக்சுவல் இல்ல, he was a gay. gay அப்படின்னா man who was interested in the same sex relationship. இது அவர் வந்து ரொம்ப எம்பாரசிங்கா மறைச்செல்லாம் வைக்கல. he was openly a gay. he was openly a gay. அதனால அவருடைய கேரக்டரே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தது. அப்ப there is no wonder that his characters would be really very very complex. இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. he was awarded Nobel Prize ன்னு சொன்னோமா? when was he awarded Nobel Prize? 1973. 1973 அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. நார்மலி when Nobel Prize is awarded, you have to go in person and you have to receive the honor and you need to deliver a banquet speech. ஆனா இவர் என்ன பண்ணாரு, நோபல் பிரைஸ் கொடுக்குறியா, என்ன சொன்னாரு, நான் I cannot come in person. Okay, I will stay in Australia, I will send a friend, give the Nobel Prize to him அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோபல் பிரைஸை வாங்கிக்கிட்டார். இவர் நேரா போகாம நோபல் பிரைஸ் வாங்கினாரு. அதுல வந்து there will be a memento followed by a cash amount. அந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா, லேட்டர் he established a foundation called the Patrick White Literary Award. Okay, the Patrick White லிட்ரரி அவார்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டை 1974 எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா, டு சப்போர்ட் த அண்டர் ரெகக்னைஸ்ட் ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ், நலிவடைந்த எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் விதத்தான் என்ன பண்றாரு, அந்த அமௌண்ட், அவருக்கு கிடைச்ச அமௌண்ட்டை வச்சு ஒரு லிட்ரரி அவார்டு வந்து இன்ஸ்டிடியூட் பண்ணாரு. இதுதான் இவருடைய கிரேட்னஸ். அதே நேரத்தில் பொலிட்டிக்கலி he was a very great critic of Australian politics and cultural conservatism. அதே நேரத்துல வேற வழி இல்லாம என்ன பண்ணாரு, he supported Australian literature and culture. பாலிடிக்ஸ் பிடிக்கல, ஆனா ஆஸ்திரேலிய லிட்ரேச்சரையும் கல்ச்சரையும் சப்போர்ட் பண்ணாரு. எப்ப இவர் இறந்தார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். he died on September 30, 1980 at the age of 78. என்னன்னா ரீசெண்டா இப்ப நெட்ல இப்ப ரீசெண்டா முடிஞ்சது இல்லையா, டே பிஃபோர் எஸ்டர்டே நெட் முடிஞ்சிச்சு. அதுல இந்த ஆத்தருடைய பர்த் டெத்தை வச்செல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்துருக்குறாங்க. ஸோ இந்த இயர், ஆத்தர், அந்த ஒர்க்குடைய குரோனாலஜி அந்த மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா அங்க கேட்டாங்கன்னா நம்ம அந்த மாடல்ல இப்ப கேட்பாங்க அப்படின்னு நம்ம முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கைண்ட்லி கோ ஃபார் ஒர்க் பேஸ்ட் குரோனாலஜி, அல்லது ஒரே ஏஜ்ல வரக்கூடிய ஒர்க்ஸ் அதனுடைய குரோனாலஜி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தயார் நிலையில இருக்கு, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. Is the information clear, teachers? Have you any doubt here? Yes.